கண்டது இல்லையே. நானும் எங்கெங்கயோ பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு கிடைக்கல. பொண்ணு தேடிட்டு இருக்கியா? ஆமாங்க. ஏன்னா எனக்கு வயசு ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால எங்க அப்பா சொன்னாரு, ஏப்பா அங்க ஒரு தாளக்காரர் கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? இவங்க அம்மா விடவா அப்படிங்கிறாரு. அவங்க அம்மாவை நீ பாத்துக்க, உன் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள விட்டு அட்டுறானா வெளில விட்டு அட்டிக்கிறேன். ஆமா பாப்பா, உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. சாப்பிட்டேங்க. சாப்பிட்டியா? வண்டியில வந்தேன். இல்லம்மா நீ அழகா இருக்கிறேன்னு சொல். ஐயோ ஏங்க நீங்க சாப்பிடல வருதுமா? இல்லம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். வண்டியில தாங்க வந்தேன். என்னடா நம்ம ஒண்ணு பேசினா இந்த உள்ள ஒண்ணு பேசுது. இந்த பக்கம் வா பாப்பா, உன்னை என்ன பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. ஏ முட்டை நீ எல்லாம் வந்த? லூசு முட்டை, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். நீ சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுங்க. என்னடி திங்கிறதுலயே இருக்கற? வயிறு நிறைய சாப்பிட்டேன். அம்மா அத நீ சொல்லாத. வயிறு இருக்கிற பொண்ணு சொல்லணும். வயிறு இல்லாத நீ தவளை மாதிரி இருக்கிற. நீ சொல்ற. அதானே கேட்குறேன். உன் வயிற்றுக்கு ஒரு இட்லியே அதிகம்தான். நீ சொல்ற சாப்பிட்டேன். ஆமாங்க, என் ஊர்ல தான் நடக்குது. இல்ல இந்த ஊர்ல தான் நாடகம் நடக்குது. நான் மைக் செட்லாம் போட்டுருக்காங்க. மைக் செட் போடாம சும்மா கத்திட்டு. எவ்வளவு அருமையா போட்டுருக்காங்க. ஆஹா, எது பேசினாலும் என்னன்னா இந்த புள்ள நம்ம ஒன்று சொன்னோம்னா இந்த புள்ள ஒன்று சொல்லுது. ஆஹா, இந்த புள்ளைக்கு 2 ஸ்பீக்கர் அவுட்டு புள்ள இருக்கு. ஏன்னா அதனால நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஒட்டு கேட்கிற உள்ளவருக்கு. ஆமா, போன ஜென்மத்துல என்கிட்ட போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்திலயும் கேட்டிருக்கு. 2 பப்புன்னு பேசினதை கேட்டிருக்கு. எங்கேயோ ஒட்டு கேட்டதுனால அந்த பழக்கம் போன ஜென்ம பழக்கம் இன்னமும் இருக்குது. நல்ல வேலை ஒட்டு கேட்டது காதோட போச்சு. ஆனா பொறணி பேசல. அதுல நல்ல பிள்ளை பொருளி பேசுறதா யாரு பேச்சையும் பேசல அவருக்கு. அதனால மைக்கு நல்லா இருக்கு. நம்மளுக்கு மைக்கு தானே முக்கியம். முக்கியம் அதுதான். ஸ்பீக்கரா முக்கியம். பாப்பா உனக்கு காதுல விழுது. நாடகம் என்னங்க நடக்குது? அடி லூசு முட்டை, உன்னை தான் சொல்றேன். நீ விடிய வரை நீ தாண்டி பொண்டாட்டி எனக்கு. நாடகம் வரலையா? ஆனா உன்னை இன்னைக்கு பலாத்காரம் பண்ணியாச்சு. உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன். என்ன சொல்றீங்க? காலையில தான் நான் ஊருக்கு போவேன். நானும் விட்டுட்டு தர்ற மாதிரி இல்ல. வா நீங்க இப்பவே போறீங்களா? இந்த புள்ள ஒத்தையில தான் வந்திருப்பா போல இருக்கு. ஆஹா, இன்னைக்கு நல்லா மாட்டிச்சு. அட கோயில் இருக்கனால தான் திருவிழாவே வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புட்டு ஆளுக்கு 4 கட்டி. கோயில்ல இருந்தா அப்புறம் சாமி இருக்காதா? கோயில் இருந்தா சாமி இருக்குதான் செய்யும். ஏன் சாமியை கும்பிட வந்தீங்களா? என்ன செவுட்டு முண்டா, உன்னை தாண்டி சொல்றேன். ஐயோ சத்தியமா இங்க நாடகம் தாங்க நடக்குது. இவளை கட்டிட்டு போனா நல்லா குடும்பம் புளு 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 தான் இருக்கும். ஓ, நல்லா அப்பாவை காணுமா? குடும்பம் குண்டிய தூக்கிட்டு நிக்கான். என்னங்க சொல்றீங்க? அம்மாவையும் காணுமா? அம்மா காணுன்னு சொல்லாடி. அடி லூசு முண்டை. ஓ, தம்பியும் காணுமா? தம்பில நான் ஒரு புள்ள தாண்டி. ஓ, நான் தான் தப்பா சொல்றேன். நான் சித்தியை பார்க்க போறீங்களோ? சித்தியே சொல்லலமா. ஏய் மானங்கிட்ட ஆளா இருக்க. ஊரு உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கல உனக்கு. போய் சித்தியை போய் பார்க்க போறேன்ற மானங்கிட்ட ஆளா இருக்க. பேசாம இவளை கட்டுறதுக்கு போல ஒரு கேள்வியை கட்டிட்டு போயிடலாம் போல இருக்கு. சேவனான்னு வா, உன்னை நான் சொல்லடே. சத்தியமா சொல்றேன், காலையில தாங்க ஊருக்கு போவேன். காலையில தான் ஊருக்கு போவேன். நான் எப்பயே ஊருக்கு வந்துட்டேன். உனக்கு காலையில விழுமா விடாதா? நான் முன்னாடியே வந்துட்டேன். செவுட்டு முண்டை லூசு முண்டை, உன்னை தாண்டி சொல்றேன். சத்தியமா சொல்றேங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன். உன்னை பொண்டாட்டி ஆக்காம விட மாட்டேன். நான் லேட்டெல்லாம் வர கிடையாது. இன்னைக்கு உன்னை பலவந்தம்மா, இன்னைக்கு உன்னை தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். உன்னதான் சொல்றேன். பொம்பளை கண்டா பிடிக்காது. யாரு ஆம்பளை கண்டா பொம்பளை கை வைக்க மாட்டான். நான் சண்டை போட மாட்டேன். மாமியா மேல சத்தியம் பண்ணிக்க. உனக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு, சூடு, சொரண, வெக்கமான ஏதாச்சும் இருக்கா? நான் கேக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கேன். சரி கொஞ்ச நேரம் காது கேட்காம நடிக்கலான்னு பார்த்தா அவங்கிற இவங்கிற வாடிங்கிற போடிங்கிற பொண்டாட்டிங்கிற என்ற தாலியை கட்டிருக்கேன். அப்படிதான் எல்லா ஊர்லயும் ஆம்பளை தான் பொம்பளை மாட்டோம். அந்த ஊர்ல பொம்பளை என்ன ஆம்பளை மாட்டுது. 8 குட்டு தானே வச்சுக்கா. ஏந்திரிக்க 3 மாசம் அவன் பாத்துக்க. நான் இப்போதைக்கு உன் மேல கையே வைக்க மாட்டேன். தாலி கட்டின பிறகு நீ இவ்வளவு நேரம் வாய் கிளி கிளி பேசனல. சரியான ஆம்பளை. இப்ப பேசு. யாரு என்ன சொன்ன? பேசுவேன். உள்ள இருந்து என்னமோ சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? சின்ன பிள்ளையா இருக்கு. ஆடுனா ஆடுமா, பேசுனா பேசுமான்னு கேக்குறியே. ஏடா மானங்கட்ட முட்டா பையலே. அடி ஒரு பொம்பளை பிள்ளை தானே நானு. நீ ஆம்பளை தானே. ஆம்பளையா நீ? பேசுமா. நீ நிஜமா ஆம்பளையா? நீ என்ன வேணாலும் பேசு. சரி நீ காமெடி வேற பக்கம் போகுதே. இங்க வா பேசு. ஒரு பொம்பளை பிள்ளை தானே நானு. ஆமா. என்ன பண்ணிருக்கணும்? நீ பேசு. உன்னை பேச வேணாம்னு சொல்லல. நேருக்கு நேரா பேசணும். நேருக்கு நேரா. இப்படி ஆமா. புதுசா அறிமுகமாதோ புள்ள போதா அறிமுகமாவற. சரி இந்த புள்ள ஆடுமா பாடுமான்னு பேசுறது தப்பு இல்லையா? நேருக்கு நேரா கேட்க வேண்டியதானே. நேருக்கு நேரா என்ன கேட்கணும்? நீ சட்டமா? அடுத்த உடனே நீ எதுக்கு கேக்குற? யாரு? இங்க பாருமா, நீ வச்ச சட்டம் கிடையாது. நான் வச்சதே சட்டம். அப்படிதான் பேசுவேன். நானும் அப்படிதான் பேசுவேன். ரொம்ப திமிரா பேசாத. அப்படிதான்டா
பேசுவேன். என்ன பெரிய ஆளா? அப்படிதான். ஆ? அப்படியே வச்சுக்க. ஓஹோ, நீ பெரிய ஆளுனா நானும் பெரிய ஆளு தான். நீ என்னத்துல பெரிய ஆளு? என்ன எல்லாத்துலயுமே பெரிய ஆளு தான். எல்லாத்துலயுமே பெரிய ஆளு. எல்லாத்துலயும் பெரிய ஆளு. எல்லாத்துலயுமே பெரிய ஆளு பெண்கள் தான் என்னைக்குமே. எல்லாத்துலயும் பெரிய ஆளு ஆண்கள் தான். எப்படி சொல்றீங்க? எல்லாம் நீ போய் நியூக்ளியர் பாரு, ஒன்னு எந்த பெருசு அவன் கை கால்லாம். டேய் மானகட்ட முண்டம். யாரு தப்பா சொல்லிட்டு மங்களி, உனக்கு தான் பெருசு. அதுதான் நான் ஒத்துக்கிறேன். ஏய்யே. ஏங்க என்ன என்ன என்னன்னு கேக்குறேன். எங்கே போன மாதிரி தான் எம்எல்ஏ வந்து யாரதான் பேசிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னானா, சும்மா தச்சக்கட்டை வெக்கக்கட்டை திருக்கி தச்சக்கட்டை போனாலாம். நீ சத்த நேரம் கழிச்சு வடி உனக்கு நான் சேரா துளுதாரம் அப்படின்னு சொன்னா. அடங்கப்பா வித்தரளி வெறும் இருக்க போனானா கத்தல முழு கொத்தோட வந்துச்சு. அப்ப இருக்குங்க உங்க கதை. ஏண்டி அக்கா எதிர் காத்துல கிடக்குற? என் வீட்டுக்கு வடி சார காத்துல செத்த பப்பரப்பான்னு பரப்பிட்டு கிடக்கலாம். மூடிட்டு போக வேண்டியதானே. மூடிட்டு போகணுங்கிறான். எவனாச்சும் குளத்துல கிடக்குதா கெண்டா சும்மா நல்லா வாயில வந்துரும். கடையில வைக்கிறா ஷாம்பு கடைக்காரனை பிடிச்சிட்டு வந்துரும் எனக்கும் வாயில. என்னன்னு கேக்குறேன். நீ பேச நானும் பேசுவேன். என்னையா பேசுற? என்னன்னு கேக்குறேன். நீ ஒரு பொம்பளை எப்படி பேசணும்னு தெரியாதா உனக்கு? நீ எப்படி ஆம்பளைட்ட பேசணும் தெரியுதா உனக்கு? அடிக்கடில 5 கிலோமீட்டர் அங்கட போய் விழுந்துருவே. நீ அடிக்கிற அடியில நான் குத்துற ஏந்திரிக்க 3 மாசம் ஆகும் பாத்துக்க. நீ குத்திட்டாலும் ஏறி பிச்சறக்க நாரிக்கிட்டு போய்ருவே. நான் ஏறி விழுந்தற வச்சு ஏந்திரிக்க 4 மாசம் ஆகும் பாத்துக்க. சரியா நம்மள விடா. யாரு? நீ பாடுறியே பாடு பாடுங்க. என்ன? அம்மா வேலை ஒழுங்கா செய்யற மாதிரி செய்யலாம். லைட் ஆஃப் பண்ண சொல்லு. ஏய் எனக்கு வெளிச்சத்துல செஞ்சு பழக்கம் இல்ல. எனக்கு வெளிச்சத்துல செஞ்சு பேசுற ஒழுங்கமா பேசுங்க. வெளிச்சத்துல செய்யக்கூடாது. செல்லுல வீடியோ எடுத்து போட்டு விட்டுறணும். வீடியோ அப்புறம் மாட்டிக்கிட்டு சந்திச்சிட்டு நிக்கணும். நீ நாடத்துக்கு வந்து எதுக்கே வந்த? நாடத்துக்கு தான் வந்தா. அப்புறம் என்ன பேசுற ஒழுங்கா பேசணும். பேசுறது நீ ஒழுங்கா பேசுமா. ஆம்பளை புள்ளங்கிறது மரியாதை கொடுத்து பேசியா? விட்டேன்னு வச்சுக்கோமே உன் செவ்வி அத்துடுவான்டா. நான் அப்படியே கொடுத்து விட்டணும் வச்சுக்க. அப்படியே ஏந்திரிக்க 4 மாசம் ஆகும் பாத்துக்க. அதுதான் ஐயோ சொல்லுவேன். இது பெரிய அப்பா டக்கரு நினைப்பு. அடிங்க அம்மால குடுத்தன வச்சுக்க. நீ பெரிய மைசூர் ராணின்னு நினைப்ப. என்ன 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 சரிடா மையன்னு பேசு. ஏன் சிரிச்சுக்கிட்டே பேசுற? கோவமா பேசாம பாப்பா. கோவமா பேசு. ஏன் கோவத்துக்கு நீ ஆளாக மாட்ட. என் கோவத்துக்கு நீ எல்லாம் ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. ஏங்க ஆம்பளைங்கிறது வந்து முனீஸ்வரன் மாரி தூக்குனான்னு வச்சுக்க. அது வந்து இறங்குறது ரொம்ப சிரமம். ரொம்ப ஏன் அப்படி சொல்றீங்க? பொம்பளைங்கிறது பூமாதேவி மாரி படுத்தே தான் கிடக்கணும். எங்களை மாரி ஆம்பளை வச்சு கிழிப்பான் பாரு. என்னன்னு ஏற்கலப்பைய போட்டு. ஆமா சரி நீ ஆம்பளை என்ன இடத்துல பெரிய ஆளுன்றே? எல்லா இடத்துலயும் பெரிய ஆளு தான். எல்லா இடத்துலயும் பெரிய ஆளு சொல்லவே கூடாது. எதுக்கு மொட்டையா சொல்றீங்க? இந்த இடத்துல நாங்க பெரிய ஆளுமா அப்படி சொல்லு. ஆம்பளை எதுவுமே செய்யலையா? நான் எல்லாத்தையுமே செய்வேன். நாங்களும் இவ்ளோ இல்ல இருமா எல்லாரையும் செய்வியா? இரியா நீ எதுக்கு இப்ப என்னடா அந்த புள்ள எல்லாரையும் செய்வாங்குது. எதுக்கு இப்ப ஊன்ற? அதுதாம்மா. ஓ அங்கடா. அந்த நினைப்பு அங்க சரவணனுக்கு அதே நினைப்பு தான். நினைப்புல ஓட்டு உழப்ப. ஆமா ஓ நினைப்புல போட்டு உழப்ப ஓட்ட. அம்மா ஆம்பளை எது நினைச்சாலும் செய்ய முடியும். கேட்கவே இல்ல. ஏமா ஆம்பளை எது நினைச்சாலும் செய்ய முடியும். பொம்பளை எது நினைச்சாலும் பேச முடியும். எனக்கு ஒரு பேச சந்தேகம். முடியும் செய்யவும் முடியும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன்னா பொம்பளை பிள்ளைகிட்ட சண்டைக்கு போனோம்னா சாதாரணமா போக கூடாது. தெரியல. முதல்ல பொம்பளையோட பேக்ரவுண்ட விசாரிச்சுக்கிட்டு தான் போகணும். ஓஹோ இல்லன்னு வச்சுக்க கண்டதை கடிக்க சொல்லு. கண்டதை கண்டதை ஒரு ஆள் குடிக்க. மட்டும் வந்தே நினைச்சியா நீ? இன்னைக்கு நான் ஒரு ஆள் மட்டும் வந்தே நினைச்சியா நீ? யார் யார் வந்திருக்கீங்க? எனக்கு துணைக்கு எங்க அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் வந்திருக்காரா? ஆமா. ஆஹா அண்ணன் முரட்டாளா இருப்பான். அப்படி எனக்கு பயமே இல்ல. ஏன்னு கேளுங்க. இந்த பிள்ளையே இங்கு பெட்ரோல பொரிச்ச கோழி குஞ்சு மாதிரி இருக்கு. இவங்க அண்ணன் எப்படி இருப்பான் அப்ப நினைச்சு பாருங்க. நீ வந்து இப்பயும் சொல்றேன் ஆளை பார்த்தோ எடைய பார்த்தோ அளவிடாத. நான் தான் இப்படி இருப்பேன். ஆனா எங்க அண்ணன் அப்படி இருக்க மாட்டாரு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நீ ஏன் இப்படி இருக்குன்னா உன் அண்ணன் இப்படி வரும். உன் பழமொழியில போட்ட நான் ஒண்ணுக்கு இருக்கேன். யாரா உன் பழமொழியில போட்டு எங்க அண்ணனை கூப்பிடவா? கூப்பிடாம போங்க. அண்ணனை கூப்பிடு. வேற சொல்லுமா. என்ன ஒண்ணும் அண்ணன் பெரிய ஆளா? அண்ணே யார் அவன் ஏர்வாடியில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கிறான். ஏய் எங்க அண்ணன் அழகு நீ ஈடாவியா? என்ன அண்ணன் தங்கச்சி அண்ணன் என்னமா மந்திரிச்சு விட்ட மந்திரவாதி மாதிரி இருக்கான். இவன் யாரு? யாருனே தெரியலனே. நான் பாட்டு ஆடிட்டு இருக்கேன். வெயினாப்ல வந்து இவங்க தான் அண்ணனா. ஆண்டா அக்கால ஓடி பாருனே. நீ கோவப்படாதே. கோவப்படாத. எனக்கு கிளம்புச்சு. ஆனா கிளம்ப இவனை கிளப்புறதுக்கே 10 பேர் வேணும்ல இருக்கு. இவனுக்கு எங்க கிளம்ப போகுது? ஏய் ஐயோ ராஸ்கா. ஐயோ என்னைய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன என்ன தெரியும்? என் தங்கச்சி அழகு பாரு. அடடடடடடடா. என் தங்கச்சி இத பாரு. ஏய் எங்கடா கைய கொண்டு போற? மனசு மனசே சொல்றியா? என் தங்கச்சி இத பாரு. எதடா சொல்ற? முகத்தை முகத்தை என் தங்கச்சி குழந்தை வேண்டாம் அது தொட்டு பாவால அழகு பாரு. பாவா. இத போய் நீ லவ் பண்றியா? நான் காதல் பண்றேன் மச்சான். மகன கேக்க. போறானே. சொன்னடா. எங்க அண்ணன் அண்ணன் மச்சான புறா டேய். ஆக்குரோஷப்பட. மச்சான புறா. என்னடா என்ன அடிக்கிறேன்னு இவன் குப்புற விழுவுறான். தங்கச்சி ஏய்
நான் சின்ன பிள்ளையில ஆ, கராத்தே ஆ. வேடிக்கை பார்த்துருப்ப போட்டது குங்கும என்ன குக்கு கும்பு ஆ, கராத்தே ஆ. இதெல்லாம் கத்திக்கிட்டேன். குங்பு ஒண்ணு தெரியுமா நான் கேக்குறேன் இல்ல, இல்ல. எங்க அண்ணன்ட்ட மோதி பாரு பாப்போம் இப்ப குத்துறல உனக்கும் உனக்கு கொம்பு முளைக்க போது வருப்ப சரியா நாம எங்க அண்ணனை மட்டும் அசால்ட்டா இடப்படாதயா மாட்டிடா பாப்பா. யாரு டாய் டாய் தொடாச்சு. ஏன்டா என்ன கொலைகேசில உள்ள அனுப்புறதுக்கு நிக்கிறியா விடக்கூடாது. தெரியாது. நம்ம தங்கச்சியை தொட்டிருக்கேன் அதான் பெரிய பொண்ணாத தங்கச்சி இது தொட்டுட்டானா? ஐயோ ஐயோ. நீ கைய பிடிச்சு தொட்டாரு கைய பிடிச்சானா? மச்சான். வேற எங்கன பிடிச்சான்? எங்கேயும் பிடிச்சு மச்சான் மச்சான். இல்ல மச்சான் தங்கச்சி இங்க பாரு, அவசரப்படாத நான் ரொம்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டு வந்தேன். நீ என் தங்கச்சி. மச்சான் நான் உன் வாயில வைக்கிறேன் மச்சான் ஆமாடா. அப்பா பல்லு பட்டுறோம். உள்ள போச்சு. நாளாத்தான் வெளியில வர்றேன். ஆனா இவன்ட்ட சண்டைக்கு அடிக்கிறானா இல்லையோ இவன் கடிச்சானா சரியா போச்சு 10 கிலோ சரியா பிடிக்கணும் இருக்கு மச்சான் என் தங்கச்சியை கட்டி பிடிச்சியா? கட்டி பிடிக்க மச்சான் அதுக்குள்ள போனா அதுக்குள்ள வந்துட்டேன் முச்சு முச்சின்னு முத்து பிடிச்சியா? முத்தம் கொடுத்து மொச்சு மொச்சுன்னு கொடுத்தா நீ அண்ணனா மாமாவா அப்பா தங்கச்சி என்னப்பா மாப்பிள்ள, என் தங்கச்சி எவ்வளவு திறமை தெரியுமா இருக்குது. எவ்வளவு தெரியுமா என் தங்கச்சி மாதிரி உன்னால பாட முடியுமா? உன் தங்கச்சி சரி நீ நல்லா பாடுவியா பாடி வேணே. எங்க ஒரு பாட்டு எங்க அண்ணன் பாட்டு கேட்டீங்களா நீங்க இப்ப கேளுங்க நான் ஒரு காலத்துல ஜாராஜா பாதி வெதறிக்கிட்டா. பாதி என்னாச்சு என்ன முழுங்கிருப்பேன். பாதி வெதர் ஆரம்பிச்சு பாவதா சங்கீதம் கத்துக்க பண்ணி சங்கீதா வகத்துக்கு போனியா அவரு என்னைய ஓபி சுந்தரம் பாக்கிட்ட. ஏய் கேபி கேபி சுந்தரம் பாயா அண்ணன் கேபி சுந்தரம் பால்னு வெளிநாட்டு பாட்டு தான் தெரியும். வெளிநாட்டு பாட்டா பாரு மேலே சப்புனக்கு ஆயக்கிட்டு நீ போய் ட்ரெஸ் மாத்துவா. ஒன்னு சப்புனா கீழே விழுந்துரும் மாப்பிள்ள மாப்பிள்ள ஆ, ஆ. மாப்பிள்ள அப்ப எப்படா மாப்பிள்ள சொல்லு தங்கச்சி பாவம். ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தவன். உன் தங்கச்ச பாக்கி வேற என்ன கஷ்டப்படாம தொட்டில் தாய் தங்கச்சி சிரித்தாளே செவிதல் விரித்தாளே. 500 ரூபாய் காசு வேணாம் பாட்டு. பாட மட்டும் வேணாம் பாட்டு வேணாம் தம்பி ஆ, மலர்ந்து மல்லாதா பாட்டா? சரி பாடு தங்கச்சி மேல அவ்வளவு பாசம்யா மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலரு பிலிவண்ணமே. உனக்கு ஒரு கும்பிடு உன் பள்ளிக்கு ஒரு கும்பிடு சத்த எனக்கு ஒரு உதவி செய்யறியா நான் பச்சை பிள்ளையா இருக்கச்சேன். எங்க ஆத்தா நீ அழகா இருக்குடான்னு யாரு உங்க ஆத்தா ஒன்ன பார்த்து தூக்கி முச்சுன்னு முத்தம் கொடுத்தா. எதுல அது மாதிரி ரோட்ல ஒரு கிளம்பி போச்சு. அதுகிட்ட சொல்லி மொச்சுன்னு குடின்னு மொச்ச குடிக்க மாட்டேன் பொச்சு தர முடிச்சு. மொச்ச கொடுக்க மாட்டோம் பொச்சதான் ஐயோ அப்புறம் மொச்சக்காய வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். மொச்சக்கல்லைய வாங்கிக்கிட்டு மாப்பிள்ள மச்சான் எனக்கு ஒரு உதவி செய்யறியா என்ன சத்தியமா சொல்றேன் உன் தங்கச்சி வேணாம் உன் அப்பா தலை அனுப்பி விட கட்டிக்கிட்டு நான் மட்டும் போ அது வயசாக செத்து போச்சுடா. செத்து போச்சா மாப்பிள்ள உனக்கு திறமை மட்டும் இருந்துச்சுன்னா என் தங்கச்சிய பேசி ஜெயிக்கணும், பேசி ஜெயிக்கணும் ஆடி ஜெயிக்கணும். ஆடி ஜெயிக்கணும் ஆடி ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கா ஆ. என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா உண்மையிலே சொல்றேன் உன்னை பார்த்தோன்னே தெரியும் உன் குடும்பம் நல்ல ஆட்டக்கார குடும்பம் நாங்க பெரிய சாமியாடி கூட்டம். சாமியாடி கூட்டமா அப்படின்னா ஆடுவோம். சாமியும் ஆட்டுறீங்க மணியும் ஆட்டுறீங்கப்பா ஏய் கனகராஜ் மச்சான்ட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்க. அந்த பிள்ளை தங்கச்சியை கட்டுறா இருந்தா வாய் திறந்து பாடக்கூடாதுன்னு மட்டும் சத்தியம் வாங்கிக்க. எனக்கு இன்னொரு சத்தியம் பண்ணு நீ பாடாம போ நான் கோபப்பட்டு உன் தங்கச்சி அடிச்சேன் சத்தியமா நீ வந்து என்ன கடிச்சிடாத தம்பி ஏன்டா தம்பி ஏன்டா மாப்பிள்ள? உன் பல்ல பார்த்தோம்னா தேங்காய் திருவுற மாதிரியே ஞாபகம் வருது எனக்கு நம்ம மல்லாக்க போட்டு கல்யாண வீட்டுல தேங்காய் திருடிடும். குப்புரை போட்டு இழுத்தோம்னா ஏறு விழுவலாம்ல இருக்கு முதல்ல என் தங்கச்சியை ஜெயிச்சு காட்டும். அவ்வளவுதானே வரட்டுமா? போயிட்டு வா
ஒரு பாட்டு பாடுங்க. ஐயோ பாடத்தை விடு, சந்தோஷத்துல பாட போறான். பூஜை கட்டு போகுது, நேத்தான பூத்தது, பூச்செடி காயன காத்தது. இவன் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல எனக்கு, ஏதோ காரியம் நடத்த போற மாதிரியே. பூஜைக்கு ஏத்த பூ இதுதான். என்ன தெரியாம வாடா தம்பி, இப்பதான் ஒன்ன வந்துட்டு போனா. நான் தாயா? நீ தானா இது? நானேதான். திரும்ப அதே சிலேபி கொண்ட நீ தான் அது. ஏம்மா என்ன உங்க அண்ணனுக்கு பிறவில இருந்தே இப்படியா இல்ல இடையில இப்படி வந்துச்சா? ஏன் எங்க அண்ணன் அழகுல மயங்கிட்டீங்களா? இல்ல எவனே செய்வனே செஞ்சு விட்டுருக்காம்பல இருக்கு. ஆமாங்க, எங்க அண்ணன் இவ்வளவு அழகா இருந்தா. யாரு? எங்க அண்ணன். நல்ல வேலை, ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். இல்ல அண்ணன் அப்படி, தங்கச்சி உனக்கு கண்ணு தெரியாதோ? ஏன் அண்ணன் அவ்வளவு அழகாவா இருக்காரு. எங்க அண்ணன் அழகு என்னங்க குறைச்ச? அழகு. ஆனா உண்மையிலே ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணுங்க. ஏன்னு கேளுங்க, அண்ணனை இப்படி படைச்சிருக்கான், அதே போல இதையும் படைச்சிருந்தானா என் கதி என்ன ஆகுறது? அதனால உங்க நான் உங்க மேல ஆசைப்படுறேன். உங்க அண்ணன் சொன்னா போல உங்களை ஆடி ஜெயிக்கணுமாமே. ஆடி ஜெயிச்சு பாரு. ஆடுவீங்களாமே நல்லா? அப்படி ஆடி பத்துருவோமா? பாப்பமே. அப்படி ஆடி நான் வெற்றி பெற்றால் நான் உனக்கு புருஷன். சரி. அப்படி என்ன நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க எனக்கு பொண்டாட்டி. ஏ மூதேவி, ரெண்டு ஒண்ணுவே. ரெண்டு ஒண்ணுதானா? சரி, நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு போறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன், நீங்க சொல்லாதையும் செய்வேன். ஆஹா, நீ அதுக்கு தான் நிக்கிற போல இருக்கு. இப்போ அதனால ஆடி பத்துருவோமா? சொல்லி அடி பேனடி அடிச்சல நெத்தி அடிதானடி, சொல்லி கடுப்பேனடி அடுத்தல நெட்டி அடிதானடி, எட்டாத காய் பார்த்து கட்டாவி விட்டதில்லை, இஷ்டம்னா இல்லாம இதுவரைக்கும் தொட்டதில்லை. சொல்லி அடி பேனடி அடிச்சல நெத்தி அடிதானடி. கொஞ்சம் அவசரப்பட்டு புள்ள, சின்ன புள்ள. ஏய், இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அண்ணன் திறந்துக்கிட்டு ஆடு. யாரு பொட்டையை விட்டுட்டு பெட்டிக்கிட்டு வந்து ஏண்டா உனக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா கண்ணை முடிக்குவியா? இன்னும் இன்னுமே கண்ணை மூட மாட்டேன். யாரு கண்ணை மூடுனா உன் வாய் ரொம்பிடும். ஐயோ ஐயோ, கண்ணை மூடனா அவன் அண்ணன் இதுதான் பண்ணிட்டாரு. இது பல்லு அக்கைக்கிட்டு முடங்குது, கருப்பசாமி தங்க கலசம் என்னது? பொறுக்க முடியும், பொண்டாட்டி தள்ள கட்டி ஏறின மாதிரி ஏறிட்டு வராருப்பா. விட விட 150 ரூபா, 150 ரூபா தான் இறங்கிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். பாப்பா தாபடி பட்ட புள்ள தக்கலிரு பாட புள்ள, தாவணி பாட்ட புள்ள தங்கனில ஆட புள்ள, தை மாசம் புறக்கட்டண்டி, தை மாசம் புறக்கட்டி உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி வாரேன், தாலி ஒண்ணு வாங்கி வாரு, என் தாய் மாம மகளே, தாய் மாம மகளே, கவர்ச்சியா
அழகான குயிலே 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 குயிலக்கா வீட்டுக்குள்ளே ஏய். ஐயோ அவன் அண்ணன் இருப்பான் கடிச்சிருவான் தமிழ் பட்ட புள்ள தக்க நிறமான புள்ள தாவணி பாட்ட புள்ள தங்க நில ஆன புள்ள தாவணி பாட்ட புள்ள தங்க நில ஆன புள்ள பசிலுக்கு துணி பட்டணத்தில் வக்கு துணி பக்குவமா எடுத்துதாரு பக்கத்துல வாடி கத்திரிக்காய் கத்திரிக்காய் காமனிடா கத்திரிக்காய் கத்தரிக்காய் கத்தரிக்காய் காப்பையிட்ட கத்தரிக்காய் அடி எங்கரத்த புள்ளே வாடி 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 எங்க இருக்க புள்ள அடி கொல்லையில தென்னை மரம் கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம் பல்வரிச முட்டுச்சரம் ஜோடி நாம சேர்ந்தோம்னா ஜோடி நாம சேர்ந்த முன்ன இந்த ஊரு சனம் பார்க்க வரும் ஒரு சனம் பார்க்க வரும் கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முட்டுச்சரம் ஜோடி நாம சேர்ந்தோம்னா ஊரு சனம் பார்க்க வரும் கொல்லையில தென்னை மரம் பல்வரிச முட்டுச்சரம் ஜோடி நாம சேர்ந்த முன்ன ஊரு சனம் பார்க்க வரும் அடி படுத்த உறக்கம் இல்ல படுத்த உறக்கவல்ல நான் பாய் விரிச்சும் தூக்கவில்லை நல்ல மாத்திரை வாங்கி போடு அதான் உள்ள வைத்திய சிகாரம் பண்ணியிருக்காரு 1500 ஒரு டப்பா சோஜனுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு தூக்கம் வரலன்னா தூக்க மாத்திரை வாங்கி போடுன்னு வேலை செஞ்சா மருந்து எடுத்துக்கலாமா வேலை செய்யலன்னா பணம் வாபஸா மருந்து ஓஹோ உள்ள வைத்தியர்கிட்ட படுத்த உறக்கம் இல்ல பாய் விரித்த தூக்கவல்ல பையிலிய உன்னை எண்ணி பல நலவாடுறேன் பைக்கடிய உன்னையடி பல நாள வாட வேண்டி பத்தரிசி கொத்தமல்லி கீரையோடவே நாங்க கேட்கல பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்து ஜபா நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் இப்ப கேட்டதெல்லாம் கேட்டதெல்லாம் கேட்ப கோளே இப்ப கேட்டதெல்லாம் கம்பம் கோளு நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப கூடு ஆனா கெடுத்ததெல்லாம் கம்ப கூடு
அப்பா இல்ல இது நாடகமா இல்ல சர்க்கஸா நான் கேக்குறேன். இல்ல இல்ல உங்க அண்ணன் சொல்லு. அவன் ஆடி பார்த்தேன், எல்லா ஆட்டமும் நீனும் ஆடுற சரி. பார்த்தேன். சரி இப்படி செஞ்சா போய் சுத்தப்படாது, நம்ம கல்யாணம் பண்ணணும்னு முடிவு ஆயிடுச்சு. ஓ. அதனால வேற மாதிரி ஆடுவோம். யார் இங்க பொண்ணுங்கன்னு பாத்து. பல்டி கில்ட்டி அடிச்ச பண்ணாத, சர்க்கஸ் மாதிரி பண்ண பண்ணாத. பொண்ணே நான் தானா? உன்னை கேட்டு தான் ஆடி ஜெயிக்க சொல்லியிருக்கா உங்கள்கிட்ட. எங்க அண்ணே வம்பா இழுத்துட்டு போயிடுச்சு. பரவாயில்ல, ஒத்தா நின்னு ஜெயிக்க பாக்குறேன். விடக்கூடாது. ஆனா கல்யாணம் பண்ண முத வேலையா ஒன்னனுக்கு பல்ல புடிங்க விடணும் முதல்ல. ஏங்க கடிச்சானா என்ன எங்க வருது? அண்ணனுக்கு அழகா இருந்தா போறாங்கட்டு. அண்ணனுக்கு அடையாளமே அதானா, பல்ல தேய்ச்சிடலாம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு பொட்டியினை வந்து விட்டா சிங்கம். வெரி குட் வெரி குட். என்னப்பா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்காது. அவன் தைரியம், ஆம்பளை சிங்கம் அழுகலாமா? அவன் தைரியமா அதனாலதான் சொல்லிட்டு போயிருக்கேன். அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். வளர்ப்பு. தைரியம் ஆடு. தைரியம்மா. வெற்றி ஓம் பக்கம் தான். ஆடு. நீங்க இருக்கிறவங்க எனக்கு என்ன பையன் விட்டுருவனா? பொதுவாக எனக்கு மட்டும் தொங்கும் பாட்டு. ஏண்டா உனக்கு மட்டுமா? எங்களுக்கு தான் பிறந்ததுல இருந்து அதுக்குதான் குச்சி வச்சு கட்டணுங்கிறது. பொதுவாக மனசு தங்கம், போட்டியினை வந்து விட்டா சிங்கம். ரெண்டு கையில பல்டி அடிச்சாங்க. சரின்னு சொல்லி அடிச்சேன். இப்போ ஒத்த கையில பல்டி அடிச்சா எப்படி படிக்க முடியும்? அதானே பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம. இல்ல போட்டின்னு வந்துருச்சுல. பிரவீன் மயில் அவர்கள் திருமண வாழ்த்துக்கள். இப்படிக்கு முடிவே பண்ணிட்டீங்களா? சரி சரி. மயில் அவர்கள் மயில் அவர்கள் திருமண வாழ்த்துக்களுக்காக அம்மா உனக்கு தான்மா 100 ரூபா 101 ரூபா அன்பளிப்பு அளிச்சிருக்காங்க. ஆமாம், அடுத்தது குத்து விளக்கு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. வா ஆதி போடுவோம். பல்லாக்கு குதிரை கீழ பப்பனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கனிடம் பாச வச்ச ராசாத்தி, ஊரான ஊருக்குள்ள அவ வாராள தேருக்குள்ள, பூமால தோள் மீது போடு, பல்லாக்கு குதிரை கீழ பப்பனி வரும் மீனாட்சி. வெரி குட் வெரி குட். நம்மளுக்கு கடைசி வரையும் கை வேலை செஞ்சு தான் பிழைக்கணும் போல இருக்கு. ஏன்டா இல்ல, கை தொழிலை வச்சு தான் பிழைக்கணும். விட்டுற மாட்டேன் விட்டுற மாட்டேன். அதான் தெரியுது. ஓ லட்சணம், ஓ முகர லட்சணம் தெரியுது. நீ விட மாட்ட. ஆம்பளை சிங்கம் விடக்கூடாது. அதான் விடக்கூடாது. அவன் விட மாட்டாயா? அந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடி. மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒரு ஆம்பளை பிள்ளை கேவலம் பொம்பளை பிள்ளை மன்னிப்பு கேட்கிறதா? காலைல முத பஸ் எத்தனை மணிக்கு சொல்லாம ஓடும். அது உங்களுக்கு அத்தாச்சி இல்லையா தங்காச்சியா மாப்பிள்ள? என்ன என் முறையா மாற்றி மாற்றி கூப்பிடுறீங்க? என்னோட தங்காச்சி என்ன மூஞ்சி தொங்கி போகுது. என் உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ, கண்ணும் கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் வேண்டாய்தானோ. உடம்பு இப்படி வளைய. ஏமா இப்படி கேக்குற? எப்படி இப்படி வளையறாங்க? அந்த தட்டி வயித்தை வச்சுக்கிட்டே வளையறேன். உனக்கு வயிறு இருக்கிற இடமே தெரியல. அது எங்க வயிறு? அது சொம்பு. ஆனா நீங்க துணைக்கு வந்தீங்களா எனக்கு வேணைக்கு வந்தீங்களானே தெரியல. இல்ல, அவன் புடத்தை இடுப்புல வச்சுக்கிட்டே அவன் வளையறேன். அப்படியா? நீ ஒண்ணுமே இல்ல, நீ வளையறதுக்கு என்ன? என்னை கலாய்க்க நீங்க ஒரு ஆள் போதும்.
ஐயோ, பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல ஏடா அவங்க அண்ணனுக்கு மாதிரி இனிமே இப்படிதான் நம்மளும் நடக்கணும் உள்ள. அந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண சரியான ஆள் இந்த என்ன நான் எது செஞ்சாலும் அப்படியே செய்யுது ஆனா ஏப்பா போட்டி தானப்பா. ஆம்பளை சிங்கம் விடக்கூடாது. பசை பிடிச்சி ஊருக்கு ஓடிடு. முடியவே முடியாது. சிறந்த பாண்டிச்சேரியை சேர்ந்த கனகராஜ் எல்லோரும் அனைவரும் சிரிக்க வைத்தவருக்கு இந்த கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாண்டிச்சேரியை சேர்ந்த கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பரிமளா அவர்களுக்கு டான்ஸா நடித்து நம்ம எல்லாம் பயிர்ந்து கொண்டிருக்கும் அருமை மகள் பரிமளா அவர்களுக்கு கும்பாபிஷேகத்திற்கு வைத்திருந்த நாடகத்திற்கு டான்ஸ் அவர்கள் குண்டாக இருந்தேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டார்கள். அதற்காக நான் நிச்சயம் நல்ல டான்ஸாக வேண்டும் என்று கேட்டதற்கு சிறந்த டான்ஸாக பாப்பா அவர்களை வரவேற்றதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிமளா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்த வருஷம் பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து இல்ல லீவ் வந்துருவாங்க. அதே டயட்ல இருக்க அந்த புள்ள கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் ஒன்று குண்டு குண்டா வந்துடும் கை கால்லாம். அப்படி இல்லைன்னா காத்து பூ வச்சு அடிச்சிருவோம். எனக்காக பொன்னாடை போத்தி அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி என்ற வணக்கம் வணக்கம் பல வணக்கம். பொன்னாடை போத்திய கிராமத்தார்களுக்கு எங்கள் கலைக்குழு சிறப்பாக நன்றி நன்றி எழுத வணக்கம் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சொன்னீங்களே என்ன சொன்னீங்க? எங்களுடைய விட மாட்டேன் மாப்ள. இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. தெரியாதனமா உங்கள்கிட்ட நான் வார்த்தையை விட்டுட்டேன். சரி. என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏத்துங்கன்னு சொல்லு. இப்பயும் நான் சொல்றேன், உன்னை இப்படி பேசினது தப்புதாமா, மன்னிப்பு கேட்டு நான் போறேன், என்னை ஆளை விடுன்னு சொல்லிட்டு போங்க. அப்படியா? செத்தா சண்டையில சாவும். இல்லடா, மண்டைய உடச்சுக்கிட்டு சாவணும். ஆடுவாம்பே விளையாடுவாம்பே வேற செய்யணும், இன்னொரு ஆளை கூட்டிக்கிட்டு தான் வரணும் மாற்றி செய்யுது. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் பாப்பா, உங்கள் அண்ணன் உன்னை நல்லா வளர்த்துருக்கார். நல்லா முனையை காட்டி காட்டி வளர்த்துருக்கார். தொழில் முனைய தொழில் அந்த இடத்துல விட்டுருவாங்கறியா? சார் சார் பட்டே அழைக்காதே நினைக்காதே. இத பத்தி சுத்தமா அவை தன்னிலே இங்கு ஓராதா, ஆருயிரே உன்னை நான் மறவே. அவை தன்னிலே இங்கு ஓராதா, ஆருயிரே உன்னை நான் மறவே.
பொண்டாட்டி முடிட்டு கொழுந்தியா நாகர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே ஆடு பாம்பே பப்புன போடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. தம்பி கை கொடு. ஜோரா கை தட்டுங்க. என்ன அப்படி தம்பி. நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு ஏப்பா 2 பேர் இவ்வளவு திறமையா நீ ஆடுறாங்க. எங்கேயுமே வந்து பஸ்ஸில் போறது இல்லையோ? எப்படி சொல்றீங்க? இல்லை நீ தான் பாத யாத்திரையாவே எங்கே இருந்தாலும் போயிடுவா அவருக்கு. எப்படி சொல்றீங்கிற? வேணுமா? ஏப்பா எல்லாம் நீ கால் வலிச்சுன்னா கையில் நடப்பா, கை வலிச்சுன்னா காலில் நடக்க ஆரம்பிச்சிடும். பேக்க எங்க மாட்டுறதா? பேக்க கால் கவட்டையில் மாட்டிக்க. ஆத்தாடி. போகலாமா? பொட பொட பொட்டி பையலே புத்தி கட்ட மட்ட பையலே பொட பொட பொட்டி பையலே புத்தி கட்ட மட்ட பையலே இனங்கட்ட சின்ன பையன் என்னடா பேசுறனா உனக்கு எனக்கு சண்டை இப்ப உன்னைய போகுது மண்டை உனக்கு எனக்கு சண்டை இப்ப உன்னைய போகுது மண்டை. ஏப்பா ஏய், இது எதுக்குமா உனக்கு? குளிக்க போறியா? குளிக்கிறதுக்கு ஒரு சொம்பு இருந்து பத்தாதா? இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அவங்க முன்னாடி குளிக்க முடியுமா? இது குளிக்கிறதுக்கு இல்லைண்ணே, ஆ. பாப்பா குண்டி கழுவுறதுக்கு. டேய் அப்படியே அதுக்கு டீ கப்பில் இருந்தா போதும் உனக்கு. அதானே. யோசி, கருமம் என்னதான் பேசுறீங்க? ஆஹா. இல்லைன்னா ஒரு ஐயோ ஒரு வார்த்தையில கேளுங்களேயா. ஒரு குடத்தையும் தண்ணியை குடிக்க போருக்கு. ஐயோ ஒரு கூட தண்ணிய குடிச்சா என் வயிறு என்னத்துக்கு ஆகும்? அப்பலாச்சும் ஒரு கொண்டாயிருவாங்க. வாய்ப்பு இல்லப்பா, இந்த ஜென்மத்துல வாய்ப்பே இல்ல. இனிய அதுக்காக இல்லைங்க, ஒரு வார்த்தை தான் கேட்டாதான் என்ன? என்னதான் பண்ண போற? அப்படி கேட்கணும்ல. அதை விட்டுவிட்டு நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. நாங்களா கற்பனை பண்ணிக்கிறோம். வாயில கடிச்சு தூக்க போறப்பா எது? கொடுத்த ஏப்பா தண்ணி தான் இருக்கு. ஆ இந்தாரு, ஒரு சொம்பு போய் ஒரு சொம்பு போய் ஆமா ஆமா ஒரு குடத்தை தூக்கணும்னு ஆசைப்படலாமா? ஐயோ கடவுளே, தூக்குறேன் பாருங்க. ஏ மைமா பேரு தண்டா அஞ்சல அவ கபில்னு புட்டுட்டடா நெஞ்சில உன்னோட தானாண்டு வந்து நெஞ்சில இப்ப மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் லவ்வுல தக்காளி பழமா புள்ளுகிட்ட நின்னு மனச வீணா தான் கிட்ட போயிட்ட. லூசு முண்டைக்கு அதுக்கு மேல தூக்க முடியல போல இருக்கு. நீ சரியான ஆம்பளை தூக்கு பாப்போம். யாரு? நீ பல்லுல கடிச்சு தூக்கு. நான் சேசிக்கெல்லாம் குடத்தை தூக்க மாட்டேன். வேணா பெரிய கோவலா இருந்தா கொண்டு வச்சுக்கிட்டு அம்மா. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? உண்மையிலே உன் அண்ணனுக்கு பல்ல புடுங்குறோன்னா இல்லையோ, முதல்ல உனக்கு பல்ல புடுங்கணும். ஏயா உனக்கு அத்தாடி இல்லைன்னா எனக்கு ஆபத்து வந்துடும். ஏன் குடத்தே எந்த கடி கடிக்கிறேன்னா பலே பலே. என்னை கட்டிக்க போறவன் கவலைப்படும், நீ எது கவலைப்படுற? உண்மையிலே பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க, நல்லா வாழ்றீங்க. சரி அதனால உங்களை பார்க்குறப்ப எப்படி இருக்கு? திஸ் இஸ் காதல் லவ். உண்மையிலே எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலே ஏன்னா ஆம்பளை பிள்ளை கூட்டத்தில் எப்படி வேணாலும் ஆடிடலாம். அது ஈக்குவலாக ஒரு பொம்பளை பிள்ளை ஆடுதுன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அப்புறம் வெளில தள்ளி கதவை சாத்திட்டான்னா அவ்வளோதான், ஈரோடு படுக்க வேண்டியது தான். அதனால் உண்மையிலே பாராட்டுகளை கொடுக்கணும் அருமை சகோதரி பரிமளா அவர்களுக்கு. நன்றி, நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுகிறீங்க. அதனால் உங்களை பார்க்குறப்ப திஸ் இஸ் காதல் லவ். லவ்னா லவ்னு என்னன்னு தெரியாதா? தெரியாது.
என்னடா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கான், ஒன்றும் இதை சொல்லி கொடுக்கலையா? தெரியாதுங்க. லவ்வை பற்றி தெரியும்னு வச்சுக்க, ம். நேராக ஒயின் ஷாப்புக்கு போ. இந்த பஞ்சர் பார்ப்பாங்க எந்த கடையா? பஞ்சர் ஆக்குறது தான், அதுதான் காதலே. பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கி கொடுக்காம போய்கிட்டே இருப்பாங்க. ஏய், ஆமாம், நம்ம பஞ்சரான உடம்போட டேஞ்சராக வந்து நிற்க வேண்டியது தான். உங்களோட காதல் எப்படிப்பட்ட காதல்? என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்பேற்பட்ட காதல்? டைட்டானிக் காதல் போற என் காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா, இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா, இது வயிற்று இல்லாத காதலப்பா. அம்மா உங்க ஒல்லியான காதலா? ஆமா, உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? கும்பராஜா. ராஜா ராஜா பொண்ணு அண்ணின்னு. அடி ராஜா பொண்ணு அடி வாடி அம்மா, கொஞ்சம் ஆனந்த நாட்டியம்மாடடி, நதகினில் ஆடடி, குழுகே குழுகே ஆடடியோ. ராஜா பொண்ணு அடி வாடியம்மா, இங்கே ஆனந்த நாட்டியம்மாடடி, நதியில் ஆடடி, குழுக குழுக ஆடடியோ, குழுகே குழுகே ஆடடியோ. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மணிமே. மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழிபேட்டடி, மாப்பிள்ளையான உன்னாலடி, மகராட்சியே கொள்ளைகள் பாரடி, அம்மாடியோ வைக்கும் என்ன, அம்மாடியோ வெட்கம் என்ன, அடி அம்மாடியோ வைக்கும் என்ன, நீ என்ன ராஜாவின் பெண்ணாட்டியோ. ஆடடி நதைகினில் ஆடடி, குழுகே குழுகே ஆடடியோ, குழுகே குழுகே ஆடடியோ. ராஜா புள்ளடி வாடியம்மா, இங்கே ஆனந்த நாட்டியமாடடி, நதியில் ஆடடி, கொழுங்க கொழுங்க ஆடடியோ. உனக்காகத்தான் கண்ணு பொண்ணோடவே, உன்னோடுதான் என் கல்யாணமே, நமக்காகத்தான் கள்ள நதியோட்டமே, நாம் ஆட வேண்டும் களியாட்டமே, புது மாப்பிள்ளை நான் தானடி, புது மாப்பிள்ளை நான் போலடி, புது மாப்பிள்ளை நான் தானடி, நீ எங்கள் மடி மீது விளையாடடி, ஆடடி நகைகளில் ஆடடி, குலகே குலகே ஆடடியோ. கொழுங்க கொழுங்க ஆடடியோ. ராஜா புள்ளடி வாடியம்மா, இங்கே ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியில் ஆடடி, கொழுங்க கொழுங்க ஆடடியோ. குலகே குலகே ஆடடியோ. தானான நனனான தானான தலதாலால தலலால தலலால உங்க காதல் எப்படிப்பட்ட காதலா? அப்படிப்பட்ட காதல். என்னோட காதல் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட காதல்? காதல் தெரியுமா? எடுத்து ஓதம்மா ஓது. ஐயோ, இந்த காலத்துல சரி சப்பம்மா சப்பு. சரி. என்னையே காதல் சொல்லவா? செல்ப்புமா செல்ப்பு. செப்புமா. செப்பேன் மிஸ் அடுவு. சரி கதைமா கதை. ஆ? கதைமா கதை. அப்படின்னா சொல்லுமான்னு அர்த்தம் தூய தமிழ்ல. செப்புமா 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 செப்பேன் செப்புமா. சொல்லலாமா? ஆ? தன்னனானே நானனானே, தன்னானே, தானனானே நானனானே, தன்னனானே நானனானே, தன்னானே தன்னனானே நானனானே, கோமக்கார மச்சானுமில்லே, மச்சான் குடும்பத்தையும் மச்சானுமில்லே, கோமக்கார மச்சானுமில்லே,
காட்டு எலும்பே. எலும்பே எலும்பே என்ன பாதியில் வந்தவள் வீதியில் விட்டு சென்று விட்டாள். என்ன சொல்ற? இதுக்கு தான் காதலே செய்யக்கூடாது. ஏப்பா அப்படி இல்லாம இருக்க முடியாதியா? உண்மையிலே காதல்ங்கிறது மனுஷனுக்கு அவசியம்தான். ஆமா, விவேகானந்தர் சொன்னது காமம் தலைக்கேறினால் மனிதருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் மிருக எறும்பு எண்ணற்ற ஜீவனுக்கு எல்லாருக்கும் உண்டு. இல்லைன்னா உற்பத்தி இல்லாம போயிடும். எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா 4 பேரும்? ஒரு பொண்ணு உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. சின்ன பொண்ணு கேளமா, காதல் செய்த கோலமா. உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. சின்ன பொண்ணு கேளம்மா, காதல் செய்த கோலமா. உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. செந்துர பூவே சிந்திட தேன சித்திர பாவை பெண்ணே, கோவில் சிலையே கோலமயிலே கற்பக சோலை குயிலே. செந்துர பூவே சிந்திட தேன சித்திர பாவை பெண்ணே, கோவில் சிலையே கோலமயிலே கற்பக சோலை குயிலே. நெஞ்சிருக்கும் வரையில் உந்த நினைவிருக்குமானே, நினைவிருக்குமானே. வஞ்சி கொடி காதல் வலையில் விழுந்து தவித்தேனே. வண்டி கொடி காதல் வலையை விழுந்து தவித்தேனே. நெஞ்சிருக்கும் வரையில் உந்த நினைவிருக்குமானே. வண்டி கொடி காதல் வலையை விழுந்து தவித்தேனே. சின்ன பொண்ணு கேளம்மா, காதல் செய்த கோலமா. உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. அள்ளி மலரே அசக்கணியே அழகு தேவதடியே, கதக்கிளியே கன்னிமயிலே கவர்ச்சி பாவை மாறே. அள்ளி மலரே அசக்கணியே அழகு தேவதடியே, கதக்கிளியே கன்னிமயிலே கவர்ச்சி பாவை மாறே. பூ போட்ட தாவணி உன் பூவுடலை தழுவுதம்மா. போட்ட தாமணி ஓ பூவுடலை தழுவுதம்மா. நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஊஞ்சல் ஆடுதம்மா. நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஊஞ்சலாடுதம்மா. பூ போட்ட தாவணி உன் பூவுடலை தழுவுதம்மா. நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஊஞ்சலாடுதம்மா. சின்ன பொண்ணு கேளம்மா, காதல் செய்த கோலமா. உள்ளம் நொந்து பாடுகிறேன் உன் நினைவால் தானம்மா. சோலைக்கதிரே சொற்பவயலே காதல் ராணி நீயே, மலை நிலவே மஞ்சள் அழகே மயங்க வைத்த குயிலே. சோலைக்கதிரே சொற்பவயலே காதல் ராணி நீயே, மலை நிலவே மஞ்சள் அழகே மயங்க வைத்த குயிலே. பிள்ளை மொழி பேசி என்னை மயங்க வைத்த குயிலே. பிள்ளை மொழி பேசி என்னை மயக்க வைத்த குயிலே. விழி பார்வையாலே காதல் சேர்க்கும் மயிலே. கள்ளவிழி பார்வையால் காதல் சேர்த்த மயிலே. பிள்ளை மொழி பேசி என்னை மயங்க வைத்த குயிலே. கள்ளவிழி பார்வையால் காதல் சேர்த்த மயிலே. சின்ன பொண்ணு கேளம்மா, காதல் செய்த கோலமா. சின்ன பொண்ணு கேளம்மா, காதல் செய்த கோலமா. உள்ளம் நொந்து பாடுகிறேன்